3 ஏக்கரா நம்மளுது 3 ஏக்கராவா? அம்மா இன்னும் கொஞ்சம் மேலோட்டம், ரொம்ப அமுத்த மாட்டாங்க, இன்னும் மேலோட்டமாக வைங்க. அவ்வளோ அமுத்த வேண்டியதில்லை. தண்ணி அதிகமாக மேலோட்டமாக தான் நல்லா தூர் நிறைய வரும். தண்ணி நீங்கள் அதை கொஞ்சம் லெவல் பண்ணிக்கணும். அந்த மண் இந்த பரம் கொஞ்சம் வந்துருக்கணும். மெயின் ஐயா நல்லா இது நல்லா பண்ணுறீங்க. கொஞ்சம் லெவல் மட்டும் கொஞ்சம் செதற தண்ணி வச்சு லெவல் பண்ணிட்டீங்கன்னா கிராமத்தில் மெயின் செதற விட்டு லெவல் பண்ணிங்களா. அதுக்கு மேலே அப்புறம் தான் அந்த நீர் கட்ட சொல்கிறோம் இல்லையா, அது கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். இல்லை போனால் இந்த பக்கம் ஓரம் பார்க்க தண்ணி இருக்கும், அங்கே தண்ணிக்கு அதை பார்த்துட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிடுவீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் இருக்கும் இல்லாமல் போகும். அதனால் நமக்கு சிரமமாயிடும். சரிங்களா? அதனால் செதற விட்டு லெவல் பண்ணணும். அடுத்தது நாற்று வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு 18 to 20 நாள் அதிகபட்சம் அதில் நட்டணும். இது நாற்று வந்து இது எத்தனை சென்ட் விட்டுக்கிறீங்க? இது எத்தனை வெள்ளம் விட்டுக்கிறீங்க? எத்தனை கிலோ? 6 வெள்ளம். எத்தனை ஏக்கர் இருக்குங்க? 1 ஏக்கருக்கு 6 வெள்ளம் தான். ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 கிலோவே போதும். அது ஒரு 3-4 சென்ட்டில் நல்லா பரவலாக விடணும், பலாசனாக விடணும். நம்ம பாஷைக்கு பலாசனாக விட்டிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டையாக நாற்று வரும். அப்போ அதை பிடுங்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி லேசாக குச்சின்னு தூக்கி தண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா புலபுலன்னு ஆயிரும் மண். அப்போ நமக்கு பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ பட்டையாக வர நாற்று ஒன்று ரொம்ப மோசமான மண்ணாக இருந்தால் 2 நாற்று வச்சுக்கோங்க, அருமையாக இருக்கும். ஐயா சொல்கிற மாதிரி நல்ல மேலாகலே அப்படி நாற்று தண்ணி லேசாக வச்சு மேலாகல் நட்டிங்கன்னா தூர் நல்லா வருது. அதனால் கொஞ்சம் பலாசன நாற்று இவ்வளோ ஒத்த விட தேவை. அப்படிங்களா? நல்லா நாற்று நிறைய இருக்குது. ஜிங்க் சல்பேட் நம்ம ஆஃபீஸில் தரோம், அது வாங்கி போடுங்க. இன்னும் நல்ல குத்தில் கட்டும். பொங்கல் கழிஞ்சு வாங்க ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். சரி, சொன்னார் முருகா, சொல்லிட்டு போனார். ஓகே.